உனக்கு என்னை பத்தி நினைப்பே இல்லை. ஏங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? காலையில இருந்து ஓடி ஆடி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன்ல, எனக்கு எந்த ரிலாக்ஸேஷனும் இல்லையா? வா. வேணாங்க ப்ளீஸ். சொன்னா கேளுங்க ப்ளீஸ். ஆண் குழந்தை கண்டிப்பா வேணும்னு இன்னொன்னு பெத்துக்க சொன்னீங்க. ஆனா மறுபடியும் பொண்ணு தான் பிறந்தது. என்னால முடியாதுங்க. 2 தடவை சிசேரியன் ஆயிருக்கு. ஐ கான்ட் கேரி. இன்னும் சொல்ல போனா டாக்டர் என்ன ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்க சொன்னாங்க. டாக்டருக்கு சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன போச்சு? போறது என் வம்சம் தானே. வா. வேணாங்க ப்ளீஸ். என்னாச்சு? எனக்கு பையன் வேணும், நீ எனக்கு பையன் பெத்து கொடுக்குற. பையன் பிறக்கிற வரைக்கும் நீ பெத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்ல வர கலெக்ஷன் இறங்கிட்டே இருக்கல துட்டு. அதுக்கே சார் இவ்வளவு கவலைப்படுறீங்க? நல்ல ஸ்ட்ரிக்டான ஆபீசரா கொண்டு வந்து உங்க சேர்ல உட்காரவீங்க. என்னது? உங்க டிபார்ட்மெண்ட்லன்னு சொல்ல வந்தேன். ஏற்கனவே கலெக்ஷன் இறங்கிட்டு இருக்குன்றேன். அப்படி ஒரு ஆபீசர் வந்தா நான் பிச்சை தானே எடுக்கணும் சார். அதான் ப்ரொஃபஷனல் சீக்ரெட். வச்சு பாருங்க அப்புறம் தெரியும். அப்படி ஒரு கிறுக்கு போயமா எங்கல இருக்கான்? ஒருத்தர் இருக்கா சார், சம்பளம் சார், வெறும் சம்பளத்தை மட்டுமே வாங்குற கலெக்டர் ஒருத்தர் இருக்கா. அப்படி ஒரு கேன பயலாம். நோ டவுட் யூ ஆர் பிரெக்னென்ட். படிக்காதவங்க யாராவது இப்படி பண்ணா கூட பரவாயில்ல. நல்லா படிச்சவங்க நீங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட மனைவி. நீங்களே இப்படி பண்ணா எப்படிங்க? ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நடுவுல 2 to 3 years கேப் கூட கொடுக்காம 3 மாச குழந்தைய வச்சுக்கிட்டு மறுபடியும் பிரெக்னென்ட் ஆயிருக்கீங்க. உங்க ஹெல்த் என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? பெட்டர் அபார்ஷன் பண்ணிக்கோங்க. அபார்ஷன் மட்டும் வேணாங்க. உங்க உயிருக்கே ஆபத்துங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வேண்டாம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இந்த மாத்திரையை டெய்லி 2 times சாப்பிடணும். குழந்தைய வாங்கிக்கங்கம்மா. டாக்டர்மா நீங்க சீக்கிரம் கிளம்புங்க, ஐயா வர நேரமாச்சு. கிளம்புங்க. ஓகே மேடம், நீங்க உடம்பு பாத்துக்கங்க. கங்க்ராட்ஸ். வம்சம் என் வம்சத்துக்கு வாரிசு வர போகுது. நீ வேணா பாரு, இந்த மாதிரி பையன் தான் பிறப்பான். சரி, கமான், ஸ்மைல் ஸ்மைல். இப்போ எங்க அப்பாவை எடுத்துக்கோ. பையன் நான் இருக்கேன், அவர் ஹாப்பியா இருக்கார்ல. நமக்கும் பையன் பிறக்கணும். இல்லன்னா நம்ம ஓல்டேஜ்ல யார் நம்மள பாத்துக்குவா? கமான், ஸ்மைல், பி ஹாப்பி. தாயம்மா எழுந்திருச்சிட்டீங்களாமா? நான் அப்பவே வந்துட்டேம்மா. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, எழுப்பல. காஃபி போட்டு தரட்டுமாமா? எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்னம்மா? எனக்கு பையன் பிறக்குமா இல்ல மறுபடியும் பொண்ணு தான் பிறக்குமான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இந்த ஊர்ல எங்கேயாவது இருக்கா? அந்த மாதிரி ஆஸ்பத்திரியா? ஆனா ஒரு விஷயம், கலெக்டர் ஆபீஸ்லயே போர்டு எழுதி போட்டிருக்காங்களே இந்த மாதிரி எல்லாம் பண்றது தப்புன்னு. அதுவும் இல்லாம போலீஸுக்கு தெரிஞ்சா புடிச்சுக்குவாங்க. ஞாபகம் வந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி எனக்கு தெரியுமா. வாங்க போலாம். ஆமா, இந்த வேலையெல்லாம் வந்து பாத்துக்கலாமா. சீக்கிரம் வாங்கம்மா போலாம். அம்மா, ஸ்கேனிக்கு எவ்வளவு? 500. ரிசிப்ட் இந்தாம்மா. இந்தாங்க, அந்த பக்கமா போங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. ஸ்கேனிங்கா? ஆமா. சிடி ஸ்கேனா? இல்ல, பிரெக்னன்சி சம்பந்தமா. செக்ஸ் டிட்டர்மினேஷனா? டாக்டர் பார்த்துட்டீங்களா? பணம் கூட கட்டியாச்சுமா. சரி, அப்படி படுத்துக்கோங்க. போங்கம்மா. ஹலோ, கலெக்டர் ஆஃபீஸா? கலெக்டர் தான் பேசுறேன். குட் மார்னிங் சார். நான் C1 இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சார். இல்லீகல் ஸ்கேன் பண்ண வந்த ஒரு லேடியை நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் சார். உங்க மிஸ்ஸஸ்னு சொல்றாங்க சார். அவங்கள அங்கேயே பிடிச்சு வைக்கிறேன். சார். எஸ் சார். நான் உடனே வரேன். நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், சட்டத்தை மதிச்சு நடக்கிறவன். நான் டியூட்டில சேர்ந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் யார்கிட்டயும் தலை குடிச்சு தரல. டியூட்டி தவிர வேற யாரையும் கேர் பண்ணதில்ல. என் காரை பார்த்ததா அட்டென்ஷன் நின்று சல்யூட் அடிக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட சாரி சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? அப்படி உன்னை கூட்டிட்டு வரலாம் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? சட்ட விரோதமான செயலை செஞ்ச கலெக்டருடைய மனைவி கைது செய்யப்பட்டார். நாளைக்கு கட்டம் கட்டி பேப்பர்ல நியூஸ் போட்டிருப்பாங்க.
கலெக்டர் வீட்லயே இவ்வளவு சட்டவிரோதம் நடக்குதுன்னா ஜனங்களுக்கு எப்படி நல்லது நடக்கும்னு டிவி சேனல்ஸ் நான் கிழிச்சிருப்பேன். எதுக்காக இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஐயா தயவு செஞ்சு அவங்கள திட்டாதீங்க ஐயா, பாவம் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதியா. இவளுக்கு ஒன்னும் தெரியாது. புருஷன் பேரு சொல்லவே வெக்கப்படுற தமிழ்ச்சியா இருக்க வேண்டியவ புருஷனை வெக்கப்படுற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்த தர்ம பத்தினியா மாறி இருக்கான். நீங்க வெக்கப்படுற அளவுக்கு அப்படி என்ன காரியத்தையா அந்த அம்மா பண்ணிட்டாங்க? எதுக்காக இந்திராமா ஆஸ்பத்திரிக்கு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா? ஆம்பளை குழந்தைதான் வேணுங்கிற உங்க ஆசை நிறைவேறுமா இல்லையா? அந்த கருமாரி இப்பவாது கண்ணை திறப்பாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கத்தாயா போனாங்க. இங்க பாருங்க ஐயா, இப்பவும் பொம்பளை பிள்ளையா இருந்தா அது யாருக்கும் தெரியாம கலைச்சர்லான்னு முடிவு பண்ணிட்டா புண்ணியவதி. ஆம்பளை குழந்தை பிறக்கலைன்னா அந்த பொண்ணை எப்படியா தப்பு சொல்ல முடியும்? படிச்சவங்களுக்கு இது கூடவா தெரியாது? இது பர்சனல் விஷயம். அனாவசியமா தலையிடாத. நீ வேலைக்காரி மாதிரி நடந்துக்கோ. ஆமாயா, நான் வேலைக்காரிதான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா இந்த அம்மா படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்து மனசு கேட்காம என் தகுதியை மீறி பேசிட்டேன். அதுக்காக இந்த பொண்ணை தண்டிச்சிடாதீங்கய்யா. நான் செஞ்ச தப்புக்கு வேணும்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேயா, போயிடுறேன். சந்தோஷமா ஐஏஎஸ் படிச்சுட்டு ஒரு வேலைக்காரி கிட்ட எல்லாம் பேச்சு கேட்க வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம் தான். என்ன இன்னொரு புள்ள பத்துக்கிட்ட நீ செத்துருவியோங்கிற பயம் தானே. என்னால நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை. போ, உங்க அப்பா அம்மா கூடயே போயிரு. ஒரு ஆண் குழந்தைய பெத்து கொடுக்க வக்கு இல்லாதவ வாழா வெட்டியாவே இருந்துக்கோ. கஷ்டப்பட்டு ஒன்னா இருக்கிறத விட பிரிஞ்சு சந்தோஷமா இருக்கிறது அவர்கிட்ட சொல்லாம நீ அந்த மாதிரி செஞ்சது தப்பு தானேம்மா? இதே கேள்விதான் நான் கேட்டேன். ஆனா அவங்க பொண்ணு புரிஞ்சுக்கவே இல்லை. ஆக்சுவலி பிறக்க போறது ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ என்ன அவசரம்? ஏற்கனவே 2 பொண்ணு பத்துட்டா, இன்னும் 2 பத்துக்க சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் வளர்த்துக்குவேன். ஆனா எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும். ஆண் குழந்தை வேணும்னு அவர் கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையம்மா. தசரதன் கூட பிள்ளைக்காக தான் யாகம் பண்ணாரே தவிர பொண்ணு வேணும்னு யாகம் பண்ணலையே. யாரா இருந்தாலும் வம்சம் தழைக்க புள்ள வேணும் தான் விரும்புவாங்க. எல்லா அப்பாவும் இப்படிதான் இருக்கீங்க. மாப்பிள்ளை காலை கழுவுவீங்களே தவிர பொண்ணோட கண்ணீரை தொடச்சு விட மாட்டீங்க. ஹலோ டாக்டர். ப்ளீஸ் கம். உடனே வர சொன்னீங்க, என்ன விஷயம்? உங்க ஒய்ஃபுக்கு லேபர் பெயின் வந்துருச்சு. ஆபரேஷன் பண்ணலாம்ல? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். Tell me. ஷீ இஸ் வெரி வீக். பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனேயே அபார்ஷன் பண்ணிக்க சொல்லி அட்வைஸ் பண்ணோம். ஆனா அவங்க அதை கேட்கவே இல்லை. 2 குழந்தைங்க கண்டினியூஸா பிறந்ததால அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஆபரேஷன் தாங்குவாங்களான்னு தெரியல. பிகாஸ் போத் வேர் சிசேரியன்ஸ். ரொம்ப ரிஸ்க். என்ன பண்ணலாம்? ஆபரேஷன் பண்ணிடுங்க. ஓகே, இதுல சைன் பண்ணுங்க. ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் சார், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு.